ஹலோ எவ்ரிவன். யூ ஆர் வாட்சிங் ஏடிஎன்பிஎஸ்சி அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, இந்த புரட்சி ரெவல்யூஷன்ஸ் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா? அதாவது இந்த வேளாண் துறையிலயோ, இல்ல எல்லா செக்டார்ஸ்லயும் மல்டிவர்ஸா சேர்த்து புரட்சி ஏற்பட்டிருக்கும் இல்லையா? அந்த புரட்சிய பத்தி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் தெரிஞ்சது வந்து பசுமை புரட்சி. ஓகேங்களா? பசுமை புரட்சி எதுக்காக மேற்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, வேளாண் துறையில. இதுக்கு உணவு தானிய உற்பத்திக்காக மேற்கொள்ளப்பட்டது தான் வந்து பசுமை புரட்சி. ஓகேங்களா? இது வந்து வேளாண்மை துறை. வேளாண்மை துறையில மேற்கொள்ளப்பட்டது தான் வந்து பசுமை புரட்சி. ஓகேங்களா? அடுத்து வந்து வெண்மை புரட்சி. வெண்மை புரட்சி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பால் பொருட்களுக்காக. ஓகேங்களா? மெயின் பாலு, அது கூட சேர்ந்து பால் பொருட்களையும் சேர்த்து தான் வரும். ஓகேங்களா? இது வந்து வெண்மை புரட்சி. இதிலேயே வந்து வெள்ளி புரட்சின்னு ஒண்ணு வரும். ஓகேங்களா? அதாவது வெள்ளி புரட்சி. இது எதுக்காகன்னா, ஒயிட் கலர்ல இருக்கிறதுனால தான். இதுவும் முட்டை. ஓகேங்களா? ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஸோ வெண்மை. பாலின் நிறம் வந்து வெண்மை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அதனால வெண்மை. வெள்ளி அப்படின்னு சொல்லும்போது, அது முட்டைய சொல்லும். ஓகேங்களா? இது வந்து வெள்ளி புரட்சி. ஸோ வெள்ளி வந்ததுக்கப்புறம் தங்கம். ஓகேங்களா? ஸோ தங்க புரட்சி. தங்க புரட்சி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பழங்கள். ஸோ தங்க புரட்சி வந்து எதுக்காகன்னா, பழங்கள். இதுலயே வந்து தங்க இழை புரட்சின்னு வரும். ஓகேங்களா? தங்க இழை புரட்சி. இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, சணல் பொருட்கள். ஓகேங்களா? சணல். இது வந்து தங்க இழை புரட்சி. இது தங்க புரட்சி, இது தங்க இழை புரட்சி. ஓகேங்களா? அடுத்து சாம்பல் புரட்சி. சாம்பல் எதுக்காக பண்ணுவாங்க? சாம்பல் புரட்சி. இப்போ ஒரு பொருள் வந்து எரிஞ்சுதுன்னா, அதோட சாம்பல் வந்து என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் வந்து ஒரு செடிக்கு போடுவாங்க. ஏன்னா, அது வந்து ஃபுல்லா உர கன்டென்ட் இருக்கும். ஓகே நைட்ரஜன் இந்த மாரிலாம் இருக்கும். ஸோ அதனால வந்து சாம்பல் புரட்சி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, உர உற்பத்திக்காக. ஓகேங்களா? உரங்கள். அது வந்து சாம்பல் புரட்சி. அடுத்து கருப்பு புரட்சி. ஓகேங்களா? கருப்பு புரட்சி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, பெட்ரோலிய பொருட்களுக்காக. ஓகேங்களா? பெட்ரோலியம். இது வந்து பெட்ரோலியம். ஓகேங்களா? இதுன்னா கருப்பு புரட்சி. ஸோ வட்ட புரட்சி அடுத்து. ஓகேங்களா? வட்ட புரட்சி எதுக்காக? அது வந்து உருளைக்கிழங்குல. ஓகேங்களா? உருளைக்கிழங்குல வந்து புரட்சி. அதாவது உருளைக்கிழங்கோட உற்பத்திய இன்கிரீஸ் பண்றதுக்காக பண்ணது தான் வட்ட புரட்சி. ஓகேங்களா? இந்த மாரி நெறைய புரட்சிகள் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன இதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆல் ஓவரா சேர்த்து வந்து இது எல்லாத்தையும் வந்து வானவில் புரட்சின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? இதெல்லாம் சேர்த்து வந்து வானவில் புரட்சி. இதெல்லாம் தனித்தனியா சொல்லப்பட்டாலும், பொதுவா வானவில் புரட்சின்னு கேட்டாங்கன்னா, இது எல்லாமே வந்துரும். ஓகேங்களா? இதெல்லாம் சேர்ந்து என்ன என்ன புரட்சி? வானவில் புரட்சி. ஓகேங்களா? அடுத்து இளஞ்சிவப்பு புரட்சி ஒண்ணு சொல்றேன். இளஞ்சிவப்பு புரட்சி எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இறால். இறால் பொருட்கள் உற்பத்தி. ஓகேங்களா? இது வந்து இளஞ்சிவப்பு புரட்சி. ஸோ இந்த மாரி நெறைய புரட்சிகள் இருக்கு. இது மேக்ஸிமம் கம்மி தான். நான் உங்களுக்கு அப்கமிங் வீடியோஸ்ல திரும்ப வந்து இன்னும் ரிமைனிங் இருக்க புரட்சிகள் வந்து சொல்றேன். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் ஃபர்ஸ்ட் படிச்சுக்கங்க. உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல மேக்ஸிமம் வந்து எல்லாருக்கும் தெரியும். இதுல வந்து கன்ஃப்யூஷன் ஆகுற பார்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தங்க புரட்சி, தங்க இழை புரட்சின்னு வருது. வெண்மை புரட்சி, வெள்ளி புரட்சின்ற வருது. ஸோ இது வந்து வேர்ட்ஸ் வந்து சிமிலரா இருந்தாலும் நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ தெளிவா பார்த்துக்கங்க. தேங்க் யூ.